குட்டி கதை நண்பர்களே. ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில் 2 குருவிகள் 2 முட்டை இட்டு இருந்ததாம். அந்த முட்டை கடலில் பெருசாக அலை வந்து 2 முட்டையும் அடிச்சுன்னு போயிடுச்சான். அப்போ அந்த குருவிங்க வந்து பார்த்து முட்டை இல்லாதனால ரொம்ப தேமி அழுந்துச்சான். அந்த பெண் குருவி ஆண் குருவி எவ்வளவோ சமாதானம் பண்ணுதான், இருந்தாலும் பெண் குருவி கேட்கலையாம், ரொம்ப அழுந்துட்டே இருக்குதான், நினச்சி அழுந்துட்டே இருக்குதான். அப்புறம் ஆண் குருவி சொல்லிச்சான், சரி நீ அழுவாத, இதுக்கு ஒரு வழி இருக்குது, நம்ம எப்படியாவது முட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிச்சான் பெண் குருவிக்கு. அப்போ பெண் குருவியும் சரின்ட்டு சமாதானம் ஆகிட்டு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆண் குருவி சொல்லிச்சான், நம்ம இந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக ஊற்றிட்டோம்னா நமக்கு முட்டை கிடைச்சிடும், தண்ணியெல்லாம் வற்றி போனால் முட்டை கிடைச்சிடும் இல்லை அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லிச்சான். ஆண் குருவி பெண் குருவி கிட்ட சொல்லிச்சான். அப்போ அந்த பெண் குருவி சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றலாம், கொஞ்ச நாள் விடாமுயற்சியாக நம்ம எடுத்து ஊற்றிட்டே இருக்கணும் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு, 2 குருவிங்களும் ஆண் குருவி பெண் குருவி 2 பேரும் பேசிட்டு 2 பேரும் போய் கடல் நீரை எடுத்து அந்த பக்கம் ஊற்றிட்டே இருந்தாங்களாம், கடல் தண்ணியை. அது எவ்வளோ நாளாக எடுத்து ஊற்ற முடியுமா அவங்களால? சரி, மேலே ஒரு குருவி பறந்துட்டே போச்சான், வேற பறவை. அது அவங்கள பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் 2 பேரும்னு கேட்டுச்சான் அந்த பறவை இந்த குருவிங்களை. இந்த குருவிங்க சொல்லிச்சான், விஷயத்த சொல்லிச்சான். ஐயோ முட்டாள்களா, இது நடக்கிற காரியமா, இதை விட்டு வேறு வேலை இருந்தால் பாரு போங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பறவை. அதுக்கு இந்த குருவிங்க சொல்லிச்சான், நீ வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, எங்களுக்கு அறிவுரை சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னுட்டு இது பார்க்க பரிதாபமாக இருந்ததான் இந்த பறவைக்கும். இதுவும் சேர்ந்து அவங்க கூட அந்த தண்ணியை எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சான். அதுக்கப்புறம் பறவை இனம் பூரா அந்த வழியாக போனாங்களாம். அவங்க வந்து என்னன்னு கேட்டு அவங்களும் விஷயத்தை தெரிஞ்சு அவங்களும் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கருடன் ஒரு நாள் அந்த வழியாக வந்துச்சான். அதுவும் பார்த்துட்டு விஷயத்தை என்னன்னு கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுன்னு அதுவும் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சான் கருடனும். ஒரு நாள் விஷ்ணு இந்த மாதிரி வெளியில் போனோம், கருடனை காணோன்னு பார்க்கும்போது மொத்த பறவை இனமே அந்த கடலில் இருக்கிற தண்ணி எடுத்து ஓரமாக ஊற்றிட்டுருக்காங்களாம். அடடா என்னவா இருக்கும்ன்ட்டு விஷ்ணு வந்து கேட்டாராம். இப்படின்னு விஷயத்த சொன்னாங்களாம் பறவை இனம்லாம். அப்புறம் சொன்ன உடனே, கடல் தேவதையே, தண்ணியை பூரா வத்துற மாதிரி செஞ்சுடு, எல்லாம் வாங்கிடு அப்படின்னு கடல் தேவதைக்கு ஆணையிட்டாராம். கடல் தேவதையும் அப்படி ஆகட்டும் கடவுளே அப்படின்ட்டு எல்லா தண்ணியும் வற்றி போச்சான். வற்றி போனதுமே இந்த குருவிங்க 2ம் ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் தனது முட்டையை 2 முட்டையும் எடுத்துகிட்டு வந்து சந்தோஷமாக இருந்தாங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளால் முடியாதுன்னு நினச்சிருந்தா முடிஞ்சிருக்காது. ஆனால் அந்த 2 குருவிங்க அந்த கடல் தண்ணி எடுத்து ஊற்ற சாத்தியமா, முடியுமா? முடியாத காரியம். ஆனாலும் முயற்சி செஞ்சாங்க. முயற்சி செஞ்சது வந்து கடவுள் உதவி செய்வாருன்னோ இல்லை மற்ற பறவைகள் உதவி செய்வாங்கன்னோ அவங்க முயற்சி செய்யலை. அவங்களால முடியுன்றது முயற்சி செஞ்சாங்க. நம்மளும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடியாதுன்னு ஓரம் கட்டாமல், முடியும்னு கஷ்டப்பட்டாலும் முடியும்னு நினச்சி நம்ம உழைக்கணும், உழைச்சி முன்னேறணும். எதுவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த கதையிலேருந்து நமக்கு புரிஞ்சது இதுதான்.